இந்த வீடியோவில் நம்ம ஸ்விட்சோட இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, மாடிக்கு போய் தூங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் மேலே போகிறப்ப அந்த மாடிப்படி இருக்கு இல்லையா, அந்த மாடிப்படி பக்கத்தில் பயங்கர டார்க்காக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை சால்வ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பல்பு இருக்குது, அந்த பல்போட ஸ்விட்ச் வந்து கீழே இருக்குது. நீங்கள் மேலே போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, கீழே இருக்க ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டு மேலே போவீங்க. மேலே போனதுக்கப்புறம் அங்கே போய் உங்களால் தூங்க முடியாது. காரணம் என்னென்னா லைட் இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அதை ஆஃப் பண்ணுறதுக்காக மறுபடியும் கீழே வரீங்க, வந்து ஆஃப் பண்ணுறீங்க, மறுபடியும் உங்களால் மேலே போக முடியாது, ஏன்னா டார்க் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்விட்சை பயன்படுத்தி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நான் 2 SPDT சுவிட்ச் எடுத்துக்கிறேன். முதல் சுவிட்சோட பின் ஏயையும் ரெண்டாவது சுவிட்சோட பின் ஏயை நான் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு முதல் சுவிட்சோட பின் பியையும் ரெண்டாவது சுவிட்சோட பின் பியையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு முதல் சுவிட்சோட இன்புட் போர்ட்டில் வந்து நான் பேட்டரியையும் ரெண்டாவது சுவிட்சோட இன்புட் போர்ட்டில் வந்து நான் பல்பையும் கனெக்ட் பண்ணிடுறேன். அண்டு பல்போட நெகட்டிவையும் பேட்டரியோட நெகட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சர்க்யூட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த சர்க்யூட்டை நான் வந்து ஃபிசிக்கலாக பில்டு பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் இருக்குது, ஒரு பேட்டரி அண்ட் ஒரு பல்ப் ஒன்று இருக்குது. இப்போது முதல் சுவிட்சோட பின் ஏயையும் ரெண்டாவது சுவிட்சோட பின் ஏயை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முதல் சுவிட்சோட பின் பியையும் ரெண்டாவது சுவிட்சோட பின் பியை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் முதல் சுவிட்சோட இன்புட் போர்ட்லேயும் நம்ம பேட்டரியையும் ரெண்டாவது சுவிட்சோட இன்புட் போர்ட்டில் நம்ம வந்து பல்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த பேட்டரியோட நெகட்டிவையும் பல்போட நெகட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ஒரு சர்க்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரான் ஃப்ளோலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்கள் கீழே உள்ள சுவிட்சுனும் இது வந்து உங்கள் மொட்டை மாடியில் இருக்கிற சுவிட்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி வருதா, வந்து முதல் சுவிட்ச் வந்து மேலே இருக்கிறதுனால என்னாகும், எலக்ட்ரான் வந்து அது வர ட்ராவல் ஆகி போகும். ஆனால் ரெண்டாவது சுவிட்ச் வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனால சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோ ஆக முடியாது. இப்போ நீங்கள் வந்து வர்றீங்க, மொட்டை மாடி போகிறதுக்காக இந்த சுவிட்சை நீங்கள் கீழே டாகிள் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் என்னாகும், இந்த எலக்ட்ரான்ஸ் பாருங்கள் இது வழியாக ட்ராவல் ஆகுது, அப்படியே முதல் சுவிட்ச் வந்து கீழே இருக்குது, ஸோ கீழே போகுது. ரெண்டாவது சுவிட்சும் கீழே இருக்கிறதுனால சர்க்யூட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி அந்த பல்ப் வழியாக போயிட்டு மறுபடியும் பேட்டரி திரும்பி வருது. ஸோ வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் மொட்டை மாடிக்கு போயிடுறீங்க, போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, தூங்குறதுக்கு முன்னாடி மேலே உள்ள சுவிட்ச் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ பாருங்கள் எலக்ட்ரான் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகுது, கீழ் நோக்கி ஃப்ளோ ஆகுது. ஆனால் ரெண்டாவது சுவிட்ச் வந்து மேல் நோக்கி இருக்கிறதுனால எலக்ட்ரானால் ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ பல்பு வந்து எரியாது. இப்போ அடுத்து இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாமே. இப்போ உங்கள் தம்பி இருக்கார், அவர் நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் அவர் மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுவார், அவர் வந்து முதல் சுவிட்சை மேலே இப்படி தூக்கிடுவார். தூக்கினதுக்கப்புறம் என்ன ஆகும், சர்க்யூட் க்ளோஸ் ஆகி எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகும். அவர் மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த சுவிட்சை கீழே இறக்குவார். இறக்குனதுக்கப்புறம் எலக்ட்ரான் ஃப்ளோ கட் ஆகிட்டு அந்த பல்ப் வந்து எரியாது. இப்போ நம்ம பண்ண அந்த சர்க்யூட் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம வந்து வீட்டோட வயரிங்கில் பயன்படுத்தியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு இருக்கும், அந்த பல்பை கண்ட்ரோல் பண்ண 2 சுவிட்ச் இருக்கும். ஒரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயும், ஒரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கும். அதே மாதிரி ஒரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும், ஒரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலையும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வயரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேர் கேஸ் வயரிங்கோட சர்க்யூட் டயக்ராமை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்களும் ஃபிசிக்கலாக இந்த மாதிரி ஒரு வயரிங் வந்து டிசைன் பண்ணுங்கள். தேங்க்யூ.